நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன்ல, அப்ராட் போக சான்சஸ் இருக்கு, யூஎஸ் போக சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா. இப்போ ஒரு வாய்ப்பு வரும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நான் போக வேண்டியது இருக்கும். நிஜமாவா? சொல்லவே இல்ல. ஏய், இப்பதான் எனக்கே தெரியும். ஆபீஸ்ல இன்னைக்கு தான் சொன்னாங்க. நீ போவல? என்ன போவியான்னு கேக்குற? இதுக்காக நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் தெரியுமா? கண்டிப்பா போவேன். சூப்பர் செழியா. ஆனா நான் வீட்ல தனியா இருக்கணும்ல. உன்னை யார் தனியா இருக்க சொன்னா? நீ என் கூட வந்துரு. நான் வந்தா எப்படி செழியா? வீட்ல அனுப்புவாங்களா? நான் வீட்ல சொல்லி உன்னை கூட்டிட்டு போறேன். யார் அனுப்பணும்? ஆமா, இப்பதான் நீ ஜாயின் பண்ணிருக்கிற கம்பெனி அங்கேயும் இருக்குல்ல, நம்ம இங்க பேசி அங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிக்கலாம். இல்ல செழியா, குழந்தெல்லாம் இருக்கிறப்போ பாப்பாலாம் பெத்துக்கணும்ல. அதுக்குள்ள வீட்ல எப்படி அனுப்புவாங்க? அததான் கேட்டேன். நான் எல்லாமே டிசைட் பண்ணிட்டேன் ஜெனி. நமக்கு இப்ப குழந்தை வேணாம் ஜெனி. செழியா, அப்படி சொல்லாத. நான் தான் சொல்லிட்டு இருக்கேன்ல, வீட்ல எல்லாரும் ஆசையா இருக்காங்க. ஏய், அவங்க எல்லாம் ஆசைப்பட்டா நம்ம குழந்தை பெத்துக்க முடியுமா என்ன? நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம கரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ணலாம். நமக்கு இப்ப குழந்தை வேணாம். இப்ப என்னதான் பண்ணணும்னு சொல்ற? தயவு செஞ்சு நான் சொல்றத கேளு. நீ எப்பவும் இருக்கிற மாதிரி எமோஷனலா இதுல எந்த முடிவும் எடுக்க கூடாது. நம்ம ஒரு டாக்டரை பார்க்கலாம். இந்த குழந்தை நமக்கு வேண்டாம் ஜெனி. செழியா, கொஞ்சம் யோசிச்சு பண்ணலாம். யோசிச்சுட்டே இருந்தோம்னு வச்சுக்கயே, குழந்தை வளர்ந்து பெருசாயிடும். அப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ என்ன பேசுற? எல்லாரும் வீட்ல அப்செட் ஆயிடுவாங்க. ஏய், எனக்கு தான் இதெல்லாமே யோசிச்சு யோசிச்சு டெய்லி அப்செட் ஆயிட்டு இருக்கு. நீ என்ன எவ்வளவு தப்பா நினைச்சாலும் பரவாயில்ல. இத பாரு ஜெனி, எனக்கு குழந்தை பிடிக்கும். நானும் ஒரு குழந்தைக்கு அப்பா ஆகணும்னு எல்லா ஆசையும் எனக்கும் இருக்கு. ஆனா இப்ப அதுக்கு டைம் இல்ல. எனக்கு அப்ராட் போக சான்ஸ் வந்துச்சுன்னா நிச்சயமா நான் உன்னையும் கூட்டிட்டு போயிடுவேன். இன்ஃபேக்ட் உன் கரியருக்கும் அதான் நல்லது. மத்தவங்க கிட்ட எப்படி சொல்வேன் இத நானு? ஐயோ. ஏய், அதுக்கெல்லாம் நீ ஏன் கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன், போதுமா? நீ நான் சொல்றத மட்டும் கேளு. உன்கிட்ட வீட்ல யாராவது ஏதாவது கேட்டா என்கிட்ட பேச சொல்லு, நான் பாத்துக்கிறேன். நம்ம டாக்டரை பார்க்கலாம் ஜெனி. தயவு செஞ்சு இந்த டாக்டரை பார்க்க போற விஷயத்தெல்லாம் வீட்ல யார்கிட்டயும் சொல்லாத. உன்னை நம்பி எதையுமே என்னால சொல்ல முடியல தெரியுமா? அப்படியே போய் சொல்லி வச்சிடுற. அவங்க அப்புறம் என்ன வேற வந்து கேட்டு என்ன தப்பா நினைக்கிறாங்க. தயவு செஞ்சு சொல்லாத. இதான் என் டிசிஷன், சொல்லிட்டேன். இதான் நமக்கும் நல்லது. அப்புறம் இத பத்தி என்னால திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்க முடியாது. நம்ம பேசிட்டோம், அவ்வளவுதான். குழந்தை விஷயத்துல நீ ரொம்ப எமோஷனல் ஆகுற. அப்படி எமோஷனல் ஆகாத. நிச்சயமா ஒரு நாள் நம்ம சந்தோஷமா குழந்தை பெத்துக்கலாம். ஆனா இப்ப இல்ல, அவ்வளவுதான், சொல்லிட்டேன். சும்மா இத பத்தி பேசிட்டு திரும்ப திரும்ப வீட்ல என்ன சொல்றதுன்னு கேட்டு என்ன ஏதோ ஒரு மாதிரி எம்பாரஸ்டா ஃபீல் பண்ண வைக்காத. கஷ்டமா இருக்கு. இதான் நம்ம ரெண்டு பேருக்கும் நல்லது. நீயே கொஞ்சம் தயவு செஞ்சு யோசிச்சு பாரு ஜெனி. இத பத்தி என்கிட்ட எதுவும் பேசவே பேசாத, ப்ளீஸ். செழியா, எழிலு, என் கைய தொட்டு பாரு, எவ்வளவு சில்லுன்னு இருக்குன்னு. எல்லாமே டென்ஷன்டா. அம்மா இங்க பாரு, உனக்கு எப்ப டென்ஷன் ஆனாலும் நான் சொல்ற மாதிரி பண்ணு, சரியா? கண்ணை மூடு, நல்லா நிமிர்ந்து உட்காரு. நல்லா மூச்சை இழுத்து உன்னால எவ்வளோ ஹோல்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணி மூச்சை மெதுவா வெளியே விடு. எங்க விடு பாப்போம். இதே மாதிரி இன்னொரு வாட்டி பண்ணுமா. நல்லா மூச்சை இழுத்துக்கோ. கொஞ்ச நேரம் நல்லா ஹோல்ட் பண்ணு. இப்ப மெல்ல மூச்சை விடு. இப்ப பொறுமையா கண்ணை துற. இப்ப கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கா?
அவ்வளவுதாம்மா. ரொம்ப போட்டு இந்த விஷயத்தெல்லாம் யோசிக்காதம்மா. நீ ஒரு விஷயம் கமிட் பண்ணிட்ட, அதுக்கு நீ என்னெல்லாம் செய்ய முடியுமோ அது எல்லாத்தையுமே நீ செஞ்சுட்ட. அவ்வளவுதான். இனிமே நடக்க வேண்டியது தன்னால நடக்கும். நடக்கும் இல்லடா? நடக்கும்மா. நடக்கும்னு நம்பிய எந்த விஷயத்தையும் பண்ணு, அது நடக்கும். அப்பா கூடவே இவ்வளோ வருஷம் குடும்பம் நடத்திட்ட. இதை விட உன் வாழ்க்கையில டஃப்பான டாஸ்க் ஏதாவது உண்டா? இதை விட கஷ்டமான வேலை தான் உன் வாழ்க்கையில இருக்கா? அவரெல்லாம் தூங்கி 3 மணி நேரம் ஆச்சுமா. இந்த நேரத்துக்குலாம் அவர் எந்திரிச்சு வரதுக்கு வாய்ப்பே இல்லை. அம்மா, நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? உனக்கு ஏதாவது கஷ்டமான நேரம் வந்துச்சுன்னு வையேன், இதை நம்மளால செய்ய முடியுமான்னு யோசிச்சேன்னு வையேன், அப்பாவை நினைச்சுக்கோ. அவரை விட கஷ்டம் உனக்கு ஏதாவது இருக்கா? இல்ல. அவரு கூட நீ இத்தனை வருஷம் வாழ்ந்துட்ட. அதனால நீ தைரியமா எந்த விஷயத்தை வேணாலும் செய்யலாமா. அப்படியெல்லாம் அப்பாவை பத்தி சொல்லாதடா. ஆ? எழிலு, அது என்னமோ உண்மைதான்டா. என்ன பாகியலட்சுமி, டீய குடிமா. ஏங்க, நீங்க டெய்லி உங்க வீட்ல சமைக்கிறீங்க. ஆனா இதுவரைக்கும் உங்க வீட்ல யாராவது ஒருத்தர் நீ நல்லா சமைச்சிருக்கேன்னு உங்களை பாராட்டி இருக்காங்களா? சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டாலும் மூஞ்ச கூட பார்க்காம சாப்பிட்டு போறாங்க. சமைக்கிறதெல்லாம் ஒரு வேலையாவே யாரும் நினைக்கிறது இல்ல. எப்ப பாரு வீட்ல சும்மா இருக்கன்னு தானே சொல்றாங்க. இங்க பாருங்க, பாத்திரம் எல்லாம் உங்க வீட்டுக்கு வந்துரும். இப்போ யார் யாரு என்னென்ன சமைக்க போறோம்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு இல்லையா? ரெடியா நீங்க எல்லாரும்? ரெடி. ரெடியா? ரெடி. ரெடி. நல்லா சொல்லுங்க. ரெடியா? ரெடி. நாம இந்த ஆர்டரை முடிச்சு அனுப்புவோம்ல, அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அது வேறங்க, வேற. பாக்யா, எனக்கு ஒரு டவுட். அமிர்தா இங்க இருப்பா. உங்களுக்கு இன்னும் ஏதாச்சும் சந்தேகம் இருந்துச்சுன்னா இவ உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லி புரிய வைப்பா. நீங்க கேட்கலாம். சரிங்களா? சரி பாக்யா, நான் வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். சரிங்கம்மா, போயிட்டு வந்துடுறேன். நீ கிளம்புக்கா. மணி ஆது. என்ன லட்டு, ஸ்கூல் கிளம்பிட்டியா? பாட்டி, தாத்தா எங்க? அவரு கோயிலுக்கு போயிருக்காருடா, இப்ப வந்துருவாரு. ஓ, அப்படியா? என்ன பாட்டி, டைம் ஆயிடுச்சு, இன்னும் அம்மாவை காணோம். வந்துருவான்னு நினைக்கிறேன். பாக்கியா? கோபி, பாக்கியா உள்ள இல்ல. எங்க போனா? அம்மா இங்கதான் பக்கத்துல லேடிஸ் கூட எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அது சமையல் பண்ண வேண்டியது இருக்குல்ல, அத பத்தி கொஞ்சம் பேசிட்டு இருக்காங்க. வாட்? நான் ஆபீஸ் கிளம்ப வேண்டாமா? இனியாக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. என்னம்மா இந்நேரத்துக்கு அங்க போய் எதையோ பேசிக்கிட்டு இருக்கா? அத முதல்ல கேளுப்பா. அப்பவே போனவ இன்னும் வரல. லட்டு, உனக்கு தான் ஸ்கூல் கிளம்புறதுக்கு இன்னும் டைம் இருக்குல்ல, அம்மா இப்ப வந்துருவாங்க. என்ன இருந்தாலும் இவ ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல எதுக்கு போறா? இவளுக்கு என்ன வேற வேலையே இல்லையா? நான் சொன்ன யாருக்குமே பிடிக்கிறது இல்ல, குறிப்பா உனக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்ல. ஆனா உங்க அம்மா செய்யறதுல சரியே இல்ல, சொல்லிட்டேன். எப்ப பார்த்தாலும் வெளியிலன்னு போயிட்டே இருக்கா. பாட்டி, அம்மா எல்லாத்தையுமே சமைச்சு டேபிள் எடுத்து வச்சுட்டு தான் போயிருக்காங்க. இவருக்கு லேட் ஆகுதுன்னா போட்டு சாப்பிட்டு போக வேண்டியதானே? ஓஹோ, அதையும் நான் தான் செய்யணுமா? அதை செய்யறதுக்கு உங்க அம்மாவால முடியாதாடா?
அதானே, அது இவனே போட்டுட்டு சாப்பிட்டுட்டு போகணுமா? ஏன் பாட்டி நீங்க பண்ணுங்களேன். ம்? இல்ல வாங்க லட்டு வா. அப்பா வாங்க, நானே சர்வ் பண்றேன் வாங்க. டேய், இதெல்லாம் பண்றதுக்கு தான் உங்க அம்மா இருக்காடா. கிளம்பிட்டியா இனியா? டைம் ஆயிடுச்சு. பாக்யா ஆ எங்க போயிட்டு வர? இல்லங்க, இங்கதான் பக்கத்து வீட்ல எல்லாரையும் வர சொல்லிருந்தேன். அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். நான் ஆபீஸ்க்கு போகணும், இனியா ஸ்கூலுக்கு போகணும், இதெல்லாம் உனக்கு தெரியாதா? ஞாபகம் இல்லையா? ஆ இன்னும் டைம் ஆகலங்க. டைம் இருக்குங்க. நீங்க வழக்கமா சாப்பிடுற டைம் கூட இன்னும் வரல. காலையிலேயே போய் பேசணுமா? இவங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் போய் பேசலாம்ல. இல்ல அத்தை, காலையிலே பேசினா எல்லாம் முடிஞ்சிரும். இல்லனா அவங்க அவங்க வேலையில பிஸி ஆயிடுவாங்க. எல்லாருக்கும் செட் ஆகுற டைம் வரவே மாட்டேங்குது. நிறைய பேரு வேலைக்கு வர போயிடுவாங்கல்ல, அதனாலதான் அத்தை. அந்த ஆர்டரை எடுக்க வேண்டாம்னு சொன்னா நீ கேக்குற மாதிரியே இல்ல. அந்த ஆர்டரை எடுத்து நீ என்ன சொதப்ப போறியோ யாருக்கு தெரியும்? அதுக்கு முன்னாடி இந்த வீட்டு வேலை செய்யறதுல இருந்து எஸ்கேப் ஆக பாக்குற, அப்படிதானே? ஐயோ இல்லங்க, நான் சமைச்சு வச்சுட்டு தான் போனேன். நீங்க உட்காருங்க, நான் வந்து பரிமாறுறேன். வாங்க வா இனியா, வா வா வா. வேணாம், எனக்கு சாப்பாடு வேணாம். கோபி, ஏன்பா சாப்பாடு வேண்டான்னு சொல்ற? பின்னமா, எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆச்சு, நேரம் ஆகுது இல்ல. எனக்கு சாப்பாடு கூட போட ஆள் இல்லனா வீடா இது? நான் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். அப்பா ரொம்ப பண்ணாதீங்கப்பா. அதான் அம்மா வந்துட்டாங்கல்ல. இப்ப என்ன, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண போறீங்க, அவ்வளவுதானே? ஹோட்டல்ல மட்டும் ஃபுட் ஆர்டர் பண்ணிட்டு 1 மணி நேரம் வெயிட் பண்றீங்கல்ல, இங்க ஒரு நிமிஷம் உங்களால வெயிட் பண்ண முடியாதா? ஏய், பேசும்போது குறுக்க பேசுன, நடக்கிறதே வேற. வாயை மூடிட்டு சும்மா இரு. எழில், நீ எதுவும் பேசாத. நீ கொஞ்சம் பேசாம இரு. சாரிங்க, உட்காருங்க, பரிமாறுறேன். எனக்கு வேணான்னு சொன்ன இல்ல. ஏய் கோபி, இவதான் பொறுப்பு இல்லாம ஊர் சுத்திட்டு வரானா? நீ எதுக்காகப்பா பட்னி கிடக்கணும்? வா மா, வா வா. வேணாம்மா. வாப்பா, கூப்பிடுறேன்ல. இனியா நீ வா, வா போலாம். வா வா. அம்மா ம், உட்காரு. இனியா நீ உட்காரு. இருங்க அத்தை. விடு, நான் பாத்துக்கிறேன். அம்மா, நீங்க சாப்பிடலையாம்மா? ஆ. ஏய், வேண்டான்னு சொல்றேன்ல. இல்லப்பா, அப்பா வந்ததும் சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுப்பா, நீ நல்லா சாப்பிடு. இந்தாம்மா சாம்பார். போதும் பாட்டி. ஏன் பாட்டி, இதைத்தானே நான் அப்பவே சொன்னேன். நீங்க மட்டும் அப்பவே வந்து பரிமாறி இருந்தீங்கன்னா இப்ப தேவையில்லாம அம்மாவை இவ்வளவு பேச்சு பேச வேணாம்ல. நீ சும்மா இருடா. உனக்கு எதுவுமே தெரியாது. இப்பெல்லாம் உன் அம்மா வீட்டுல இருக்கிறதே இல்ல. எப்ப பார்த்தாலும் அந்த வேலை இந்த வேலைன்னு வெளியில போயிட்டே இருக்கா. இதெல்லாம் நல்லாவே இல்ல சொல்லிட்டேன். இத பார் பாக்யா, நான் திரும்பவும் சொல்றேன், நீ பண்றது எதுவுமே எனக்கு பிடிக்கல. நீ பண்ற எந்த வேலையிலயும் எந்த பிரயோஜனமும் இல்ல, யூஸும் இல்ல. நான் வேலைக்கு போறேன்னா அதனால வீட்ல எல்லா வேலையும் நடக்குது. நீ வேலைக்கு போனா இந்த வீட்ல என்ன நடக்குது சொல்லு? ஒண்ணுமே நடக்கல. வீட்ல வேலை பண்ணாம எஸ்கேப் ஆறத மட்டும் தான் நீ பார்த்துட்டு இருக்க. இந்த பார் பாக்யா, வீட்ல இருக்கிறவங்கள கவனிக்கிறத விட்டுட்டு உன் வேலைக்குன்னு ஊர் சுத்தினேன்னு வையேன், இனிமே நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். சொல்லிட்டேன். வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் முடிச்சதுக்கு அப்புறம் தான் உன் வேலை. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் நான் தரேன். இனிமே இப்படி பண்ணாத. போதும் மா, நீங்க ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்கம்மா. இல்ல பரவாயில்லப்பா, நீ சாப்பிடு. உனக்கு கார் பிடிச்சிருக்கா மயூ? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்பவே கார்ல போகணும் போல இருக்கு. இன்னொரு தடவை பார்க்கலாமா அந்த காரை? இப்பதானே போய் பார்த்துட்டு வந்தோம். ஒரு தடவை பார்க்கணும் போல இருக்கு மம்மி. வா பார்க்கலாம், வா வா.
நல்லா இருக்குல்ல? ஆ எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு, பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. Okay. மம்மி, நம்ம கிட்ட இருந்த பழைய காரை விட எனக்கு இந்த கார் தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ, இந்த கார் எப்ப நம்ம வீட்டுக்கு வரும்? அதான் சொன்னாங்களே இன்னும் ஒரு 1 வீக் இல்லனா 10 டேஸ் ஆகும்னு. சீக்கிரம் வராதா? மயூ, சீக்கிரமா டெலிவர் பண்ண சொல்லிருக்கேன், கொடுத்துருவாங்க. டோன்ட் வரி. மம்மி, என்ன கலரு? இதே ஒயிட் கலரா? இல்ல மயூ, சில்வர் கலர். உனக்கு ஓகே தானே? டபுள் ஓகே. சூப்பரா தான் இருக்கும். என் ஃபேவரட் கலர் தான். சார், பேமெண்ட் பண்ணிடலாமா? ஆ, நான் ஒரு அமௌண்ட் இப்ப தரேன், மீதி ராதிகா. ஏய், நீ எடுத்துட்டு வந்த செக் மட்டும் கொடு. மீதி அமௌண்ட்டை பத்தி நீ கவலைப்படாத. அவங்க கட்டின பணம் போக எவ்வளவு பெண்டிங் வருது? 1 செகண்ட் சார். சார் 3,15,000 வருது சார். ஓ, 1 மினிட். ஷூர், 3,15,000 தானே? ஆமாம் சார், அவ்வளோதான். தேங்க்யூ சார். 5 மினிட்ஸ் மேடம், பில் கொண்டு வந்துடுறேன். Okay, ஓகே, வந்துடுறேன் thank you. சார். மம்மி, நான் இன்னொரு வாட்டி பார்த்துட்டு வந்துறவா? மயூ, என்ன மயூ இது? ஏய், இருங்க பரவாயில்ல மம்மி. விடு. போ மயூ, போ. ஏ ராதிகா, நான் தான் மீதி பணம் தரேன்னு அவ்வளவு தூரம் சொல்லியும் ஏன் என்கிட்ட இருந்து பணம் வாங்க ஹெசிடேட் பண்ற? எனக்கு உங்ககிட்ட வாங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு கோபி. இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னு எனக்கு புரியல. ஏய், நான் யாரு? உனக்கு உதவி செய்யாம வேற யாருக்கு உதவி செய்ய போறேன்? இத பாரு பாரு, மயூக்கு கார் எவ்வளவு பிடிச்சிருக்கு. எவ்வளவு சந்தோஷமா இருக்கா. இதை விட எனக்கு வேற என்ன சந்தோஷம் வேணும்? இல்ல கோபி, உங்களுக்கு ஏற்கனவே ஏகப்பட்ட செலவு இருக்கும். ராதிகா, செலவு யாருக்கு தான் இல்ல. இப்பதான் வீட்டுக்காக ஹோம் லோன் வாங்கியிருக்க, வீட்டு இன்டீரியர்ஸ்க்காக அவ்வளோ செலவு பண்ணிருக்க. இதுக்கு மேல கார் லோன்னு ஏன் பர்டனை ஆட் பண்ணிக்கிற? நான் இருக்கேன் ராதிகா. இதையெல்லாம் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தானே நான் இருக்கேன். உன்னோட எல்லாத்தையும் ஷேர் பண்ணிக்க நான் இருக்கேன் ராதிகா. சும்மா டெய்லி வந்து ஒரு பிளாக் காஃபியும் பிளாக் டீயும் குடிச்சிட்டு போற ஆளுன்னு நினைச்சியா? ஏய், உன்னோட சந்தோஷத்தை மட்டும் இல்ல, உன்னோட துக்கத்தை, உன்னோட பேர்டனை எல்லாத்தையும் நான் பாதி வாங்கிக்கிறேன். ஓகே? நல்லா இருக்கேன் பாட்டி. நீங்க? அமிர்தா, வந்துட்டியா? அம்மா. உட்காரு. நானே இப்போ வரலான்னு நினைச்சேன். வீட்ல கொஞ்சம் வேலை இருந்துச்சு, அதெல்லாம் முடிச்சிட்டு வரலான்னு நினைச்சேன். மீட்டிங் முடிஞ்சிருச்சா? இதெல்லாம் முடிஞ்சிருச்சுமா. எல்லார்கிட்டயும் நான் கரெக்டா பேசி அனுப்பிட்டேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. சரி சரி. அக்கா, இந்த பொண்ணு பரவாயில்லக்கா. நீ வாட்டுக்கு வந்துட்ட. அவங்க 1008 கேள்வி கேக்குறாங்க, எல்லாத்தையும் சமாளிச்சு கரெக்டா பதில் சொல்லிருச்சுக்கா. பரவாயில்ல, கெட்டிக்கார பிள்ளைதான். அதனால தானே நம்பி விட்டுட்டு வந்தேன். நீ என்ன பண்றமா இங்க? யார்கிட்ட பேசுன? என்ன விஷயம்? அது சமையல் பண்ண போறேன்ல அத்தை, அது விஷயமா ஒரு மீட்டிங் இருந்துச்சு, இவளை விட்டுட்டு வந்தேன். கலைக்கிருக்கா பாருங்க. ஏன் அமிர்தா,
உனக்கு வேற வேலையே இல்லையா? சின்ன பிள்ளையா இருக்க, காலேஜுக்கு வேற போற, அந்த வேலையை மட்டும் செய்ய வேண்டியதானே? பாக்கியாதான் தேவையில்லாம இந்த மாதிரி விஷயம் எல்லாம் செய்யறான்னா நீயும் ஏன் வந்து உதவி செய்யற?